Good morning student. Today 11th physics 1.7 significant figures அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்க்க போறோம். முக்கிய எண்ணொருக்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். சரியா குட்டி, இது ஒரு ஈஸியான டாபிக் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். உங்க புக்கு பென்சில் பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க. மிஸ் சொல்ல அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வாங்க. சைடில் அந்த ஹிண்ட்ஸ் எல்லாம் மிஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் எழுதிக்கிட்டே வாங்க. ஓகேவா? ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். டீப்பா அப்சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். நீங்க புரியாம இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி கேர்லெஸ்ஸா எழுதுனீங்க அப்படின்னா இதுல மிஸ்டேக்ஸ் வரதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஒரு லென்த்தை நம்ம மெஷர் பண்றோம். ஒரு ஆப்ஜெக்டோடைய லென்த்தை நம்ம மெஷர் பண்றோம். நமக்கு அதனுடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2.7.21 சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்குது. திருப்பியும் அதை மெஷர் பண்றோம். அதே ஆப்ஜெக்டோடைய லென்த்தை மெஷர் பண்றோம். 7.20 சென்டிமீட்டர் கிடைக்குது. திருப்பியும் நம்ம கரெக்டா 7.2 சென்டிமீட்டர் கிடைக்குது. திருப்பியும் நம்ம மெஷர் பண்றோம். 7.22 சென்டிமீட்டர் கிடைக்குது. திருப்பியும் நம்ம மெஷர் பண்றோம். 7.23 சென்டிமீட்டர் கிடைக்குது. சரியா குட்டி? சோ இந்த மாதிரி 7.23 சென்டிமீட்டர் கிடைக்குது. சோ நம்ம இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இதுல ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் பாருங்க. 7.2 7.2 7.2 7.2 சேஞ்ச் ஆகவே இல்லை, மாறவே இல்லை, நிலையா இருக்கு இல்லையா குட்டி? இதை சர்டன் வேல்யூஸ், அதாவது ரிலையபிள் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஆனா இங்க பாருங்க 1 0 2 3 அப்படிங்கிறது என்ன கண்ணு? நிலை இல்லாம இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு. இது அன்சர்டன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம், வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? இதை நம்ம ரிலையபிள் வேல்யூஸ் அப்படின்னும், இதை வந்து அன்சர்டன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியும் நம்ம சொல்றோம். சரியா குட்டி? அப்போ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் அப்படின்னா என்னன்னா the number of meaningful digits in a number. ஓகேவா? நம்பர் ஆஃப் மீனிங்ஃபுல் டிஜிட்ஸ் இன் a number. அந்த நம்பர்ல இருக்கக்கூடிய மீனிங்ஃபுல் டிஜிட்ஸ், அதான் நம்ம என்னன்னு சொல்றோம், சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஓகேவா? நம்ம கவுண்ட் எடுத்துக்கக்கூடிய அந்த எவ்வளவு ஃபிகர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம், அதுதான் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். மெஷர் பண்ணும் பொழுது நம்ம கவுண்டிங்க்கு எடுத்துக்கக்கூடிய அந்த டிஜிட்ஸ், அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்ம புக்கில் பாருங்க, அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கடா குட்டி. The number of meaningful digits which contain numbers that are known reliably and first uncertain number. ஓகேவா? சோ நிலையான நம்பருக்கும் அதை தொடர்ந்து வரக்கூடிய அன்சர்டன் நம்பர், இது சேர்ந்தது தான் பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரிலையபிள் நம்பர்ஸ் பிளஸ் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அன்சர்டன் நம்பர், அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதனுடைய சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் பாத்தீங்க அப்படின்னாக்கா 1 2 3. நம்ம டெசிமல் பாயிண்ட்டை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்ல கன்சிடர் பண்ணக்கூடாது. அதை பத்தி நம்ம டீடைல்டா நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்போ எல்லாத்துக்குமே 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் தான் வருமா அப்படின்னா இல்ல. நாம எடுத்துக்கிட்ட இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் வருது. அது மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த லிஸ்ட் கவுண்ட்டை பொறுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் உங்களுக்கு வரும். சரியாம்மா? ஓகே. இப்போ இந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இப்போ பாருங்கடா குட்டி, எக்ஸாம்பிள் 121.23. இப்போ இதுல என்னோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எவ்வளவு கண்ணு? 1 2 3 4 5. டெசிமல் பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணவே கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் 1.2. இதனுடைய சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எவ்வளவு? 1 2. சோ 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இப்போ இருக்கு. சரியாம்மா? நெக்ஸ்ட் 0.123. இப்போ இதனுடைய சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் பாருங்க 1 2 3. 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். இப்போ இதுக்கு பாருங்க 0.1230. 1 2 3 4. சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எவ்வளவு கண்ணு? 4. நெக்ஸ்ட் நம்பருக்கு பாருங்க 0.0123. இதனுடைய சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எவ்வளவு? 3. அதே மாதிரி 1230 1230. இதனுடைய சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எவ்வளவுனா 1 2 3. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல டெசிமல் பாயிண்ட் இருக்கு. அப்ப இதனுடைய சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 1 2 3 4. இப்போ பாருங்க இந்த நம்பர் 20 lakhs. இப்போ இதனுடைய சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எவ்வளவு அப்படின்னாக்கா 2. நம்பர் வந்து 2. சோ அப்போ இதனுடைய சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 1. சரியா குட்டி? அப்போ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்னா என்ன, அதை எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றது, அதை அந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை கவுண்ட் பண்ணி நம்ம போடும் பொழுது ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு சில ரூல்ஸை அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி ஒரு லென்த்தை நம்ம மெஷர் பண்றோம். ஓகேவா? 1230 மீட்டர்
அப்படின்னா அதனுடைய சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை 4 அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம். இங்க பாருங்க, இந்த இடத்துல 1230 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்னு எழுதியிருக்கோம். அதே இந்த இடத்துல ஒரு லென்த்தை மெஷர் பண்ணும்பொழுது யூனிட்டோட நம்ம எழுதுறோம் 1230 மீட்டர். அப்போ அதனுடைய சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை 4 அப்படின்னு சொல்றோம். அப்போ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எழுதும் பொழுது நம்ம எப்படி எழுதணும், என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். சரியா குட்டி? இப்போ நம்ம ரூல்ஸ் ஃபார் கவுண்டிங் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் கவுண்ட் பண்ணும் பொழுது என்ன ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரியாம்மா? பென்சில் எடுத்துக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே இருங்க அந்த டேபிளர் காலத்தை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, ஆல் நான்-ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட். அப்படின்னா என்ன கண்ணே? ஆல் நான்-ஜீரோ டிஜிட்ஸ். ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா அந்த நம்பர்ல ஜீரோவே இல்லை. ஓகேவா? ஜீரோவே இல்லாத டிஜிட்ஸ் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையுமே நம்ம சிக்னிஃபிகன்ட் ஃபிகரா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு நம்பர் இருக்கு, அதுல ஜீரோவே இல்லை அப்படின்னா எல்லா டிஜிட்ஸுமே பாத்தீங்க அப்படின்னாக்கா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்க பாருங்க எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். 1234 இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கு. ஓகேவா? 1 2 3 4 இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கு. இப்போ இதனுடைய சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எவ்வளோடா குட்டி? 1 2 3 4. ஏன்னா என்ன ரூல் அப்படின்னா, ஆல் நான்-ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட். இந்த நம்பர்ல ஜீரோவே இல்லை. ஸோ இந்த மாதிரி நான்-ஜீரோ நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஒவ்வொரு டிஜிட்டையும் சிக்னிஃபிகன்ட் ஃபிகரா கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்ப இதனுடைய சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எவ்வளவு கண்ணு? 1 2 3 4. ஓகேவா? அதே மாதிரி இப்போ இதனுடைய சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எவ்வளவு? 1 2 3. ஓகேவா? டெசிமல் பாயிண்ட்டை நம்ம சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ல கன்சிடர் பண்ணக்கூடாது. சரியா குட்டி? ஸோ அப்போ இந்த பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னாலும் கன்சிடர் பண்ணாம 1 2 3. சப்போஸ் இங்க ஒரு 1 இருக்கு அப்படின்னா 4. இப்போ இதனுடைய சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எவ்வளவு? 4. அந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். சரியா? சப்போஸ் இங்க ஒரு 1 or 2 போட்டீங்க அப்படின்னாக்கா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இங்க என்ன வரும்? 5. அந்த மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல், ஆல் நான்-ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட். புரிஞ்சிடுச்சா குட்டி? ஒரு நம்பர்ல ஜீரோவே இல்லை அப்படின்னா எல்லா டிஜிட்ஸையுமே நம்ம என்ன கண்டு பண்ணிக்கணும்? சிக்னிஃபிகன்ட் ஃபிகரா கன்சிடர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ரூல் புரிஞ்சிருச்சா? ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் ரூல் பாருங்க. ஆல் ஜீரோஸ் பிட்வீன் two non-zero digits are significant. ஓகேவா? All zeros between two non-zero digits are significant. ஓகேவா? பாருங்க, ஒரு நம்பர் இருக்கு. ஓகே, அந்த நம்பர்ல நான்-ஜீரோ டிஜிட்ஸ், இந்த மாதிரி 2 நான்-ஜீரோ டிஜிட்ஸுக்கு இடையில ஜீரோ இருந்துச்சு அப்படின்னா ஓகேவா, அப்போ அதை நம்ம சிக்னிஃபிகன்ட் ஃபிகரா கன்சிடர் பண்ணிக்கணும். அந்த டிஜிட்டை சிக்னிஃபிகன்ட் ஃபிகரா நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா குட்டி? சோ பாருங்க, அதுதான் ஆல் ஜீரோஸ். ஓகேவா? ஆல் ஜீரோஸ் பிட்வீன், ஓகேவா, இதுதான் பிட்வீன், ரெண்டுக்கு இடையில 2 நான்-ஜீரோ டிஜிட்ஸ். நான்-ஜீரோனா 2 ஜீரோ இல்ல, 8 பாத்தீங்க அப்படின்னாக்கா 0 இல்ல. சோ நான்-ஜீரோ டிஜிட்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த ஜீரோஸை நாம என்னன்னு எடுத்துக்கலாம்? சிக்னிஃபிகன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் அதுக்கு இடையில இன்னொரு ஜீரோ இருந்துச்சுன்னா அப்ப சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எவ்வளவு? 5. இப்போ இதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எவ்வளவு கண்ணே? 1 2 3 4. ஓகேவா? நான்-ஜீரோ நம்பருக்கு இடையில நமக்கு ஜீரோ இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சிக்னிஃபிகன்ட் ஃபிகரா கன்சிடர் பண்ணிக்கணும். டெசிமல் பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. நல்லா புரிஞ்சிச்சடா குட்டீஸ்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, 2 0 0 0 8 அப்படின்னாக்கா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எவ்வளவு? 1 2 3 4 5. ஓகேவா? பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன், 6.003. இப்போ இது ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னாக்கா நான்-ஜீரோ நம்பர். இதுவும் 0 இல்ல 6, இதுவும் 3 0 இல்ல. சோ நான்-ஜீரோ நம்பர்ஸுக்கு இடையில 0 இருந்துச்சு அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. இதை நம்ம சிக்னிஃபிகன்ட் ஃபிகரா கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்ப இதனுடைய சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எவ்வளவுடா குட்டி? 1 2 3 4. சோ அப்போ 6.003 அதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எவ்வளவு? 4. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ நம்ம தேர்ட் ரூல் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஆல் ஜீரோஸ் டு த ரைட் ஆஃப் எ நான்-ஜீரோ டிஜிட் பட் டு த லெஃப்ட் ஆஃப் எ டெசிமல் பாயிண்ட் ஆர் சிக்னிஃபிகன்ட். ரைட்டு லெஃப்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் அப்படிங்கிறாங்க மிஸ், என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்குறியா? ரொம்ப ரொம்ப ஈஸி. நீ இந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இதை படிச்சு பார்த்த அப்படின்னா ஈஸியா உனக்கு புரியும். ஃபர்ஸ்ட் இதை படிச்சிடுமா, ரீட் பண்ணிட்டு எக்ஸாம்பிள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாரு. பார்த்துட்டு திருப்பி இதை பார்த்த அப்படின்னா ஒரே செகண்ட்ல உனக்கு ஈஸியா புரிஞ்சிடும்.
புரிஞ்சு படிக்கணும். சரியா? அப்பதான் இது மறக்கவே மறக்காது. எப்ப கேட்டாலும் டக்கு டக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகே, நான் உனக்கு அந்த மாதிரி லைன் பை லைனா நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபாலோ பண்ணிக்கிட்டே வா. சரியா? பாருங்க, ஆல் ஜீரோஸ் டு த ரைட் ஆஃப் எ நான் ஜீரோ டிஜிட். ஓகேவா? நான் ஜீரோ டிஜிட் எங்க இருக்கு? ஆல் ஜீரோஸ், இதுதான் ஆல் ஜீரோஸ் அப்படின்னு சொல்றாங்க. எங்க இருக்கு? நான் ஜீரோ டிஜிட். இது 7 அப்படிங்கிறது ஜீரோ இல்ல. இந்த நான் ஜீரோ டிஜிட்டுக்கு ரைட் சைடு இருக்கக்கூடிய ஜீரோ. ஃபர்ஸ்ட் லைனுக்கு மீனிங் புரிஞ்சிருச்சா? பட் டு த லெஃப்ட் ஆஃப் எ டெசிமல் பாயிண்ட். டெசிமல் பாயிண்ட் இங்க இருக்குடா குட்டி. டெசிமல் பாயிண்ட் வச்சிருக்காங்க 30700 பாயிண்ட். சோ அப்ப டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட். சரியா? ஆர் சிக்னிஃபிகன்ட். அவ்வளவுதான் கண்ணு. அப்ப இந்த நம்பரோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எவ்வளவு வேணும்? 1 2 3 4 5. சோ அப்ப இதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எவ்வளவுடாமா? 5. அதான் சொல்லிருக்காங்க பாருங்க, ஆல் ஜீரோஸ் டு த ரைட் ஆஃப் எ நான் ஜீரோ டிஜிட்ஸ். ஓகேவா? அண்ட் பட் த லெஃப்ட் ஆஃப் எ டெசிமல் பாயிண்ட்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட். ஓகேவா? நல்லா புரிஞ்சு பார்த்து படிங்க. இந்த தேர்ட் ரூல். நெக்ஸ்ட் ஃபோர்த் ரூல் பாருங்க. ஃபோர்த் ரூல்ல 2 ரூல் கொடுத்திருக்காங்க. அதுல ஏ ரூல் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம பார்க்கலாம். ஃபோர்த்ல ஃபர்ஸ்ட். For the number without a decimal point, the terminals are travelings 0 அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் வர 0 அப்படின்னு சொல்லி மீனிங். are not significant. Okay? For the number without a decimal point, ஒரு நம்பர் இருக்கு, அதுல டெசிமல் பாயிண்டே இல்ல. எக்ஸாம்பிளா இந்த நம்பர் 30700 இந்த நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். இதுல டெசிமல் பாயிண்ட் இருக்கா? இல்ல. ஓகேவா? நம்பர் வித்தவுட் ஏ டெசிமல் பாயிண்ட். த டெர்மினல்ஸ், இந்த எண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஜீரோ, அத டிராவலிங்ஸ் ஜீரோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லாஸ்டா வரக்கூடிய ஜீரோஸ் ஆர் நாட் சிக்னிஃபிகன்ட். ஓகேவா? அப்ப பின்னாடி வர ஜீரோ சிக்னிஃபிகன்ட் கிடையாது. அந்த நம்பர்ல டெசிமல் பாயிண்டே இல்ல, லாஸ்டா ஜீரோ இருக்குது அப்படின்னா, டெசிமல் பாயிண்ட் இல்லாத நம்பர்ல லாஸ்டா ஜீரோ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சிக்னிஃபிகன்ட் ஃபிகரா நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. எத்தனை ஜீரோ இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எத்தனை ஜீரோ இருந்தாலும் சரி, அது சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் கிடையாது. அப்ப எவ்வளவு கண்டு இதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 1 2 3. ஓகே, அது வரைக்கும் தான் நம்ம எடுத்து எழுதிக்கணும். அந்த ஜீரோ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வராது. அதே மாதிரி இதுலயும் இது சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வராது. அப்ப 1 2 3. சோ அப்ப 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா கண்ணு? டெசிமல் பாயிண்ட் இல்ல அப்படின்னா ஒன்னொன்னையும் 3 டைம்ஸ் படிச்சீங்கன்னா தான் ஈஸியா புரியும். ஒரே டைம் பார்த்தா அப்படின்னா புரியாத மாதிரி தான் இருக்கும். வீடியோஸ் பாருங்க. திருப்பி நாங்க உங்களுக்கு ஜூம் கிளாஸ்ல இதே தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அப்ப இங்க வீடியோஸ்ல புரியாதது ஜூம் கிளாஸ்லயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டவுட்ஸ் இருந்தாக்கா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பேசாம இருக்கக்கூடாது. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஜூம் கிளாஸ்லயும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபோன் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். ஓகேவா? ஒவ்வொன்றும் 3 டைம்ஸ் படிச்ச அப்படின்னா புரிஞ்சு படிச்சுன்னா டவுட்டே உனக்கு 100% வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் ரூல் பி. ஃபோர்த்ல பி பார்க்க போறோம். ஆல் ஜீரோஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட். எப்போ? இஃப் தே கம் ஃப்ரம் எ மெஷர்மெண்ட். ஓகே, பாருங்க, ஆல் ஜீரோஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட் இஃப் தே கம் ஃப்ரம் எ மெஷர்மெண்ட். ஓகேவா? இப்போ பாருங்க 30700 மீட்டர். இப்போ இதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எவ்வளோனாக்கா 1 2 3 4 5 யூனிட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பக்கத்துல 0 இருந்ததுன்னா நம்ம சிக்னிஃபிகன்ட் ஃபிகரா கன்சிடர் பண்ணணும். அது யூனிட் இல்லாம டெசிமல் பாயிண்ட் இல்லாம அந்த நம்பர்களுக்கு பின்னாடி 0 வந்துச்சு அப்படின்னா டிராவலிங் ஜீரோவை நம்ம சிக்னிஃபிகன்ட் ஃபிகரா கன்சிடர் பண்ணக்கூடாது. யூனிட் இருந்து அந்த நம்பருக்கு லாஸ்ட்ல சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சிக்னிஃபிகன்ட் ஃபிகரா கன்சிடர் பண்ணணும். சரியாம்மா? ஸோ அப்போ நம்ம 4th ரூல் பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் நம்ம 5th ரூல் நம்ம பார்க்க போறோம். சரியாம்மா? இப்போ 5th ரூல் நம்ம பார்க்க போறோம். இஃப் த நம்பர் இஸ் லெஸ் தென் 1. ஓகேவா? If the number is less than 1, the zeros on the right of the decimal point but to left of the first non-zero digits are not significant. ஓகேவா? பாருங்கன்னு என்ன சொல்றாங்கன்னா, if the number is less than 1, ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிளா இந்த நம்பர் எடுத்துக்கிறோம். அந்த நம்பர் less than 1, 1 விட குறைவா இருக்கு. சரியா? The zeros on the right of the decimal point. ஓகேவா? இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு இருக்கக்கூடிய இந்த 0. ஓகேவா? லெஸ் தென் 1, அந்த நம்பர் 1 விட குறைவா இருக்கு. அப்ப டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு இருக்கக்கூடிய ஜீரோஸ், அது எத்தனை 0 வேணா இருக்கலாம். சரியா? ஓகேவா? அது வரைக்கும் சொல்லிட்டோம். பட் டு லெஃப்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ டிஜிட். ஓகேவா? சோ இப்போ இந்த
நான் ஜீரோ டிஜிட் எங்க கண்ணு இருக்கு? இந்த ஜீரோவுக்கு அப்புறம் நான் ஜீரோ டிஜிட் என்னவா கண்ணு இங்க இருக்கு? 3 இருக்கு. இந்த நான் ஜீரோ டிஜிட்டுக்கு லெஃப்ட் சைடு, டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு, நான் ஜீரோ டிஜிட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த ஜீரோஸை சொல்றாங்க. ஓகேவா? ஓகேவா? ஆர் நாட் சிக்னிஃபிகண்ட். அப்போ இந்த ஜீரோஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிக்னிஃபிகண்ட் ஃபிகரா கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. அப்போ இந்த நம்பருடைய சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் எவ்வளோ கண்ணு? 1 2 3. அப்போ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் எவ்வளவு? 3. சரியா? சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 0.0123. இப்போ இதனுடைய சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் எவ்வளவு? இதுக்கும் 3 தான் வரும். சரியா? சப்போஸ் இன்னொரு நம்பர் இங்க இருக்கு, 4 இருக்கு அப்படின்னா இதனுடைய சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் எவ்வளவு பண்ண வரும்? 4. அதாவது என்னன்னா ஒரு நம்பர் லெஸ் தென் 1 விட குறைவா இருக்கு. அப்ப டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு, நான் ஜீரோ டிஜிட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த ஜீரோஸ் எவ்வளவு ஜீரோஸா இருந்தாலும் அதை நம்ம சிக்னிஃபிகண்ட் ஃபிகரா கன்சிடர் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா கண்ணு? இந்த ரூலும் புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட் 6th ரூல் நம்ம பார்க்க போறோம். All zeros to the right of a decimal point. ஓகேவா? All zeros to the right of a decimal point are significant. First one பாருங்க, ஒரு நம்பர் இருக்கு. ஓகேவா? All zeros to the right of a decimal point. இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு இருக்கக்கூடிய ஜீரோவை நம்ம சிக்னிஃபிகண்ட் ஃபிகரா கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? அப்ப இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் எவ்வளவு கண்ணு? 1 2 3 4. ஒரு நம்பர் டெசிமல் பாயிண்ட்டுக்கு பக்கத்துல ஜீரோ இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சிக்னிஃபிகண்ட் ஃபிகரா கன்சிடர் பண்ணணும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் அதுல இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. and to the right of non-zero digits are significant. ஓகேவா? ஆனா அந்த டெசிமல் நம்பர்ல, ஒரு டெசிமல் நம்பர்ல அந்த நான் ஜீரோ நம்பருக்கு பக்கத்துல ஜீரோ இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சிக்னிஃபிகண்ட் ஃபிகரா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? பாருங்க, இந்த இது வந்து நம்பர் இருக்கு. இப்போ முன்னாடி இருக்கிற ஜீரோவை நம்ம சிக்னிஃபிகண்ட் ஃபிகரா கன்சிடர் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாது. இந்த ரூல். ஓகேவா? லெஸ் தென் 1 டெசிமல் பாயிண்ட், டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி அந்த நான் ஜீரோ நம்பருக்கு லெஃப்ட்ல இருக்கக்கூடிய ஜீரோவை சிக்னிஃபிகண்ட் ஃபிகரா கன்சிடர் பண்ணக்கூடாது. ஆனா அந்த நான் ஜீரோ நம்பருக்கு பின்னாடி ஜீரோ இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சிக்னிஃபிகண்ட் ஃபிகரா கன்சிடர் பண்ணணும். அதான் செகண்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. all zeros to the right of a decimal point. ஓகேவா? and to the right of a non-zero digits are significant. ஓகே? நான் டெசிமல் பாயிண்ட்டுக்கு பக்கத்துல ஜீரோ இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சிக்னிஃபிகண்ட் ஃபிகரா கன்சிடர் பண்ணிக்கணும் அந்த நம்பர்ல. அதே மாதிரி லெஸ் தென் 1 இருந்துச்சு அப்படின்னாக்கா தசம எண் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த நம்பர்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஓகே, அந்த நம்பர்ல நான் ஜீரோ நம்பருக்கு பின்னாடி ஜீரோ இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சிக்னிஃபிகண்ட் ஃபிகரா கன்சிடர் பண்ணணும். ஆனா முன்னாடி இருக்கிற ஜீரோவை நம்ம சிக்னிஃபிகண்ட் ஃபிகரா கன்சிடர் பண்ணக்கூடாது. சரியா? டெசிமல் பாயிண்ட் இருக்கு இல்லையா? அதனால அப்ப இதோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் 1 2 3 4 5. சரியா? நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். ஜூம் கிளாஸ்ல உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லி அப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். சரியா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ரூல் நம்ம பார்க்க போறோம். The number of significant figure does not depend on the system of units used. ஓகேவா? அந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் யூனிட்டை பொறுத்தது கிடையாது. அந்த ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட்டை நீ என்ன யூனிட்டுக்கு நீ மாத்தினாலும் பாத்தீங்க அப்படின்னா அதோட யூனிட்டை நீ எப்படி மாத்தினாலும் அதோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் சேஞ்ச் ஆகாது. சரியா? எக்ஸாம்பிளா ஒரு லென்த்தை நம்ம மெஷர் பண்றோம். 1.53 சென்டிமீட்டர் அப்படின்னு வருது. அந்த அதோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் எவ்வளோடா குட்டி? 3 1 2 3. நம்ம ரூல்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ இதை நம்ம மீட்டருக்கு மாத்துறோம். எவ்வளோடா குட்டி? 1 மீட்டர் ஈக்குவல் டு -2 சென்டிமீட்டர் தானே கண்ணு வரும். ஓகேவா? அப்போ சென்டிமீட்டர்ல இருக்கிறத மீட்டருக்கு மாத்தணும் அப்படின்னாக்கா 10⁻⁻2 மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம போடுவோம் இல்லையா? சென்டிமீட்டர்ல இருக்கிறத மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 10⁻⁻2 போட்டுக்குவோம் இல்லையா? அப்போ 10⁻⁻2 அப்படின்னா 2 டிஜிட் முன்னாடி தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும். சரியா? சோ அப்ப 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம் அப்படின்னாக்கா 0.01 அப்படின்னு சொல்லி வரும். சரியா? அதான் இங்க போட்டிருக்காங்க. அப்ப 0.0153 சென்டிமீட்டர். அப்ப இதனுடைய சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் என்ன கண்ணு? இந்த ரூல் வரும். if the number is less than 1 இருந்துச்சு அப்படின்னா இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு நான் ஜீரோ ரைட் சைடு இருக்கக்கூடிய நான் ஜீரோ நம்பருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஜீரோவை நம்ம சிக்னிஃபிகண்ட் ஃபிகரா கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அந்த ரூல். சோ அப்ப இதனுடைய சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் எவ்வளவு? 1 2 3. சென்டிமீட்டர்ல இருந்தாலும் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் 3 தான் வருது, மீட்டர்ல இருந்தாலும் சிக்னிஃபிகண்ட் ஃபிகரா வருது. இப்போ அதே மாதிரி அந்த 1.53 சென்டிமீட்டரை கிலோமீட்டருக்கு மாத்துறோம்.
அப்போ எவ்வளோ கண்ணு 10 பவர் -5 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 பவர் -5 கிலோமீட்டர். ஸோ அப்போ 10 பவர் -5 அப்படின்னா இன்னும் முன்னாடி 4 ஜீரோ நம்ம சேர்த்திக்கணும். ஓகேவா? நான் 4 ஜீரோஸும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 0.0000153 கிலோமீட்டர். அப்போ இந்த ஜீரோவை நம்ம எடுத்துக்கோமா கண்ணு சிக்னிஃபிகன்ட் ஃபிகரா? இந்த ரூல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 ஜீரோஸும் நாட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். ஓகேவா? சிக்னிஃபிகன்ட் ஃபிகரானா நம்ம கவுண்ட் பண்ணி கவுண்டிங்க்கு எடுத்துக்க மாட்டோம். அப்போ இதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எவ்வளவு? 1 2 3. சரியா? ஸோ அப்போ ஒரு யூனிட் ஒரு மெஷர்டு வேல்யூ இருக்கு அப்படின்னா ஒரு நம்பர் அதில் நம்ம டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்டுக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாலும் அதில் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வந்து சேஞ்ச் ஆகாது. சரியா? இந்த மாதிரி நல்லா டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர்ல பவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பவருக்கும் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வராது. சரியா குட்டி? சப்போஸ் இப்படி இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கு, நான் இந்த இடத்துல அழிச்சுட்டு எழுதிடுறேன் உங்களுக்கு. சரியா? இப்ப பாருங்க 2.31 into 10 power 3 அப்படின்னு இருக்கு. இதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எவ்வளவு கண்ணு? நம்ம என்ன பண்ணுவோம்? 3 ஜீரோ சேர்த்து போடக்கூடாது. இந்த 10 பவர்ஸுக்கு எப்பயுமே சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் வராது. சரியா? அப்போ 1 2 3 இதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எவ்வளவு? 3. சப்போஸ் இப்படி இருக்கு 7.4 into 10 power -2. இப்போ இதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் என்ன கண்ணு வரும்? ஏன்னா 10 பவருக்கு எப்பயுமே என்ன வராது? சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வராது. ஸோ அப்போ இந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எவ்வளவு? 1 2. டெசிமல் பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. பவர் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், 28 29 100 1000 எவ்வளவு வேணா பவர் இருந்தாலும் அந்த பவருக்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வராது. இதை நாங்கள் விட்டுட்டு மீதி இருக்கிற நம்பருக்கு நம்ம சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் கவுண்ட் பண்ணி நம்ம எழுதணும். சரியாம்மா? எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், இம்பார்ட்டன்டான டாபிக். புரிஞ்சு படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா குட்டீஸ்? இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போறோம். இது சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவுண்டிங் ஆஃப் 1.7.2 ரவுண்டிங் ஆஃப் முழுமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். இதை நீ சின்ன கிளாஸ்ல படிச்ச கான்செப்ட் தான் கண்ணு, பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும் உனக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே நீ சின்ன 7th 8th 9th படிச்ச அதே கான்செப்ட் தான், கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம், அவ்வளவுதான். இப்போ உங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்க வீட்டில் உங்க சிஸ்டர்ஸ் உங்க பிரதர் யாருக்காவது மேரேஜ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அங்க எவ்வளவு பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? 1000 1500 2000 அவ்வளவு பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரவுண்ட் பண்ணி தானே சொல்லுவோம். இவ்வளவு பேர் வந்தாங்க 1458 மெம்பர்ஸ் வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? ரவுண்ட் பண்ணி ஒரு 1000 1500 பேர் 2000 இந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா கண்ணு? ஸோ இதை தான் நம்ம ரவுண்டிங் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு லென்த்தை நம்ம மெஷர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த லென்த்தை நம்ம மெஷர் பண்ணும்பொழுது அந்த வேல்யூ வந்துட்டு இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். L = 4.238 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க மீட்டர். அப்போ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கு. இப்போ இதை நம்ம 4.3 மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா கண்ணு? இதுக்கு பேர் தான் ரவுண்டிங் ஆஃப். இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணி சொல்றோம் இல்லையா? இதுக்கு பேர் தான் என்ன கண்ணு? ரவுண்டிங் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நம்ம கால்குலேட்டர்ல கால்குலேஷன் போடுறோம், ஆட் பண்றோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த 0.0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ வரும், ஒரு 12 பாயிண்ட் அப்படின்ட்டு 12 பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 6248758 அப்படின்னு அந்த லாஸ்ட் டிஜிட் வரைக்கும் ஒரு சில வேல்யூஸ் நீங்கள் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். அவ்வளோ வேல்யூவையும் நீங்கள் கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிறீங்களா? அந்த கால்குலேட்டர் 2 நம்பரை ஆட் பண்ணுறீங்க, அடுத்து டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா அவ்வளோ நம்பரையும் நம்ம எடுத்துக்கிறோமா? இல்லை, நமக்கு எவ்வளோ டிஜிட் தேவை அதை மட்டும் தானே நம்ம எடுத்துக்கிறோம். சரியா குட்டி? எவ்வளோ டிஜிட்ஸ் நமக்கு தேவை அதை மட்டும் தான் நம்ம கவுண்டிங்க்கு எடுத்துக்கிறோம். அந்த கால்குலேட்டரில் காட்டுற அவ்வளோ ரீடிங்குமே நம்ம எடுத்துக்கிறோம் இல்லை. ஸோ அப்போ இந்த ரவுண்டிங் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம எப்படி வேணா பண்ணலாமா? இல்லை, ஒரு சில ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணணும். அந்த ரூல்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் இதுவும், இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இதை அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ரூல் பாருங்க, ரூல்ஸ் ஃபார் ரவுண்டிங் ஆஃப். First rule, if the digits to be smaller than 5, then the preceding digit should be left unchanged. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, 7.32. இது எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்? 1 2 3. இப்போ நம்ம இதை 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகரா சேஞ்ச் பண்ணணும். நமக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கால்குலேஷன்ல எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸாக தான் இருக்கு அப்படின்னா வரக்கூடிய ஆன்சரும் 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகராக தான் நமக்கு வரணும். அப்போ ஃபைனல் ரிசல்ட்டை நம்ம சிக்னிஃபிகன்ட் ஃபிகருக்கு சேஞ்ச் பண்ணுறோம். நமக்கு எவ்வளோ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தேவை அப்படிங்கிறதுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அப்போ இந்த 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்க்காக நம்ம மாற்றணும். அப்போ லாஸ்ட் நம்பர் பாருங்க, இது நமக்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் கிடையாது. லாஸ்ட் 3 இந்த டிஜிட் வந்து நமக்கு சிக்னிஃபிகன்ட் கிடையாது.
ஏன்னா நம்ம முன்னாடியே இதை பத்தி பார்த்தோம். இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா சர்டைன், இது அன்சர்டைன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா குட்டி? ஃபர்ஸ்ட் அந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்லயே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த 2 அப்படிங்கிறது சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் கிடையாது. அந்த நம்பர் லெஸ் தென் 5 இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு 7.3 அப்படின்னு சொல்லி அப்படியே ஆன்சர் எழுதிடலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல், வேற ஒண்ணுமே இல்லை. பாருங்க, if the digit to be smaller than 5, ஓகேவா? இந்த நம்பரை சொல்றாங்க. இந்த நம்பர் smaller than 5, then the preceding digit should be left unchanged. இதுதான் நம்ம preceding digit அப்படின்னு சொல்றோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் இதுதான் நம்ம preceding digit அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா குட்டி? unchanged, மாறாது அப்படி எடுத்து எழுதிக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, 8.94. ஸோ லாஸ்ட் நம்பர் இது சிக்னிஃபிகன்ட் ஃபிகரா நமக்கு இல்லை, 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகரா சேஞ்ச் பண்ணணும், லெஸ் தென் 5. ஸோ அப்போ இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு 8.9 அந்த ப்ரொசீடிங் டிஜிட் அன்சேஞ்சு, இந்த 9 அப்படிங்கிறது மாறாது அப்படியே நம்ம எழுதிடலாம். சரியா? நெக்ஸ்ட் செகண்ட் ரூல் பாருங்க, இஃப் த டிஜிட் டு பி கிராப்டு, பின்னாடி வர்றது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இஸ் கிரேட்டர் தென் 5, பின்னாடி வர நம்பர் அப்படிங்கிறது கிரேட்டர் தென் 5, தென் த ப்ரொசீடிங் டிஜிட் should be increased by 1. ஓகேவா? என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஜிட் டு பி டிராப்ட் இஸ் கிரேட்டர் தென் 5, இந்த டிஜிட்டுக்கு பின்னாடி வர நம்பர் கிரேட்டர் தென் 5 இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா the preceding digit should be increased by 1. preceding digit அப்படின்னாக்கா இந்த நம்பருக்கும் முன்னாடி இருக்கிற நம்பரோட 1 ஆட் பண்ணிக்கணும். செகண்ட் ரூல், ஓகேவா? 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர், இதை நம்ம 3 மாத்தணும் அப்படின்னா இந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். இது வந்து நமக்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் கிடையாது இல்லையா? ஸோ அப்போ இது கிரேட்டர் தென் 5 இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி 1 நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதே தான் இதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ இது கிரேட்டர் தென் 5, ஸோ ப்ரொசீடிங் டிஜிட்டோட 1 ஆட் பண்ணிக்கிறோம், 11.9. சரியா? ஓகே, அப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா நம்பர் லெஸ் தென் 5 இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு அந்த ப்ரொசீடிங் டிஜிட்டை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த லாஸ்டா வர நம்பர் பாத்தீங்க அப்படின்னாக்கா கிரேட்டர் தென் 5 இருந்துச்சு அப்படின்னா நம்ம சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை கன்வெர்ட் பண்ணும் பொழுது அந்த ப்ரீசிடிங் டிஜிட்டோட 1 ஆட் பண்ணிக்கணும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ரூல் பாருங்க, if the digit to be dropped is 5 followed by digit other than 0, then the preceding digit should be raised by 1. ஓகேவா? அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா if the digit to be dropped is 5 followed by digits other than 0. ஓகேவா? ஸோ இப்போ இதனுடைய சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எவ்வளோ கண்ணே? 4. இப்போ அதுல பாருங்க, இப்போ வரக்கூடிய நம்பர் 5க்கு பின்னாடி வர நம்பர் 0 இல்லாம வேற நம்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா if the digit to be dropped is 5 followed by digits other than 0, then the preceding digit should be raised by 1. ஸோ அப்போ இந்த preceding digit 5க்கும் பின்னாடி வர நம்பர் 0 இல்லாம இருந்துச்சு அப்படின்னா 5க்கு முன்னாடி இருக்கிற நம்பரோட 1 ஆட் பண்ணிக்கணும். சரியா? அதாவது 5க்கு பின்னாடி வர நம்பர் 0 இல்லாம ஒரு நம்பரா இருந்துச்சு அப்படின்னா 5க்கு முன்னாடி இருக்கிற நம்பரோட 1 ஆட் பண்ணிக்கணும். சரியா? 18 பாயிண்ட். அதே மாதிரி 5க்கு முன்னாடி இருக்கிற நம்பரோட 1 ஆட் பண்ணிக்கிறோம், 18.2. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ரூலும் ஃபிஃப்த் ரூலும் நம்ம பார்க்க போறோம். சரியா குட்டீஸ்? இப்போ ரவுண்டிங் ஆஃப்ல ஃபோர்த் ரூல் நம்ம பார்க்க போறோம். If the digit to be dropped is 5 or 5 followed by zeros, then the preceding digit is not changed if it is even. ஓகேவா கண்ணன்? அதாவது பாத்தீங்கன்னாக்கா இப்போ லாஸ்ட் இந்த நம்பர்ல பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு இதை பார்த்துட்டு இதை பார்த்தோமா புரியும். லாஸ்ட் நம்பர் என்ன கண்ணு? 5 அல்லது 5 followed by 0. இந்த மாதிரி லாஸ்ட் நம்பர் 5 ஆகும், சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இல்ல. இந்த 5 அப்படிங்கிறது சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இல்ல, நமக்கு தேவையில்லை, அது சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்பர் 5 ஆகும் அல்லது 5 ஃபாலோடு 0வா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா. சரியா? அப்போ அந்த ப்ரொசீடிங் டிஜிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈவனா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீடிங் டிஜிட் ஈவனா இருந்துச்சு அப்படின்னா நாம இந்த நம்பரை அப்படியே சேஞ்ச் பண்ணாம 3.4 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். இந்த ப்ரொசீடிங் டிஜிட்டை அன்சேஞ்ச்டு, எதையுமே நம்ம பண்ணாம ஆட் பண்ணாம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் 3.4. அதே மாதிரி இதில் பாருங்க 8.2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அதாவது இந்த நம்பர் இருக்கு, இந்த நம்பரை நம்ம 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகரா மாற்றணும் அப்படின்னா இந்த 5 லாஸ்ட் நம்பர் 5ஆவோ அல்லது 5க்கு அப்புறம் வரக்கூடிய 0வாவோ இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் அது வந்து அந்த டிஜிட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிக்னிஃபிகன்ட் ஃபிகரா இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரொசீடிங் டிஜிட் ஈவன் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே மாத்தாம அந்த ப்ரொசீடிங் டிஜிட்டை அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கணும் 3.4, 8.2. சரியா?
அப்படி இல்லாம பாருங்க அடுத்த லாஸ்ட் ரூல் 5th ரூல் பாருங்க. இந்த லாஸ்ட் நம்பர் ஈவனா இருந்துச்சு அப்படின்னா அந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இல்லாத டிஜிட் வந்து 5 ஆகும். 5க்கு அப்புறம் வர 0வா இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரொசீடிங் டிஜிட் ஆட் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா அது கூட ஒன்றை நம்ம ஆட் பண்ணி போட்டுக்கணும். சரியா? அப்ப 3.3க்கு முன்னாடி ஒன்று ஆட் பண்ணோமா 4, 8.4 அந்த மாதிரி பாருங்க. இஃப் த டிஜிட் டு பி டிராப்ட் இஸ் 5 or 5 followed by zeros, then the preceding digit is raised by 1 if it is odd. ஓகேவா? லாஸ்ட் நம்பர் 5 ஆகும். ஓகேவா? இந்த 5 அப்படிங்கிறது சிக்னிஃபிகன்ட் ஃபிகரா இல்லை கன்சிடர் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அல்லது 5க்கு அப்புறம் 0வாவோ இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரொசீடிங் டிஜிட் ஆட் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா இதோட ஒன்றை நம்ம ஆட் பண்ணிக்கணும். சரியா? ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா அந்த ப்ரொசீடிங் டிஜிட்டை அன்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஆட் நம்பரா இருந்ததுன்னா ஒன்றை ஆட் பண்ணிக்கணும். சரியா குட்டி? இதுதான் ரூல்ஸ் ஃபார் ரவுண்டிங் ஆஃப். இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின்மா. இதை அப்படியே நல்லா பார்த்துக்கோங்க. சரியா குட்டீஸ்? தேங்க்யூ குட்டீஸ்.